வாரத்துக்கு முன்னாடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தேன். சின்ன பையன்தான் வந்து உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு காசு கட்டி போலாம் வரியா முந்தானி பிடிச்சி இழுத்தாங்க ஒருத்தராரு, யாருன்னே தெரியல. குடிச்சிட்டு வந்து நம்பர் கேட்பாங்க, நம்பர் கொடுக்கலன்னா பின்னாடியே வருவாங்க. இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்குறோம், எங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து வேணும்னே யூரின் அடிக்கிறாங்க. சின்ன பசங்கள்லாம் இப்போ போதைப் பொருள் நிறைய ஆனதால் சின்ன பசங்க பண்ணுற விஷயந்தான் இடகூடமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக உட்காந்து இருக்கும்போது சுற்றி சுற்றி வர்றாங்க பசங்க. ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, நம்ம கிட்ட வந்துட்டு போவாங்க. ரொம்ப கஷ்டமானா வேலை செய்யுது. நாங்கள் வேணுன்ட்டு வந்து செய்யணும்னு கூட எங்களுக்கு தலையெழுத்து ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் நடக்காத குறை நாள் தான் நாங்கள் இங்கேருந்து வேலை பார்க்கணும், இல்லைன்னா நாங்கள் வந்து வேலை பார்க்கணும் அவசியம் இருக்காது. நைட்டில் வேலை செய்கிறீங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குக்கா? பெருக்கிட்டே இருப்போம், வயசு பசங்க வராங்க, நின்றுட்டுருப்பாங்க. அப்படி போங்கப்பா அப்படின்னாலும் போக மாட்டேன்றாங்க, அங்கேயே தான் நின்றுட்டுருப்பாங்க. கஞ்சா அடிச்சுட்டு வரவங்க, இந்த குடிச்சிட்டு வரவங்க, குடிச்சிட்டு வந்து நம்பர் கேட்பாங்க, நம்பர் கொடுக்கலன்னா பின்னாடியே வருவாங்க. சில பேர் நம்ம பெருக்கிட்டு இருப்போம், அங்கேயே ரொம்ப நேரம் யூரின் போவாங்க. அந்த வந்து போகணும் சொல்ல முடியல, அந்த இடத்துல நம்ம நின்று பெருக்கவும் முடியாது. சின்ன பசங்கள்லாம் இப்போ போதைப் பொருள் நிறைய ஆனதால் சின்ன பசங்க பண்ணுற விஷயந்தான் இடகூடமாக இருக்குது. நாங்கள் பார்த்தோம் பார்க்காத மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அது பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக உட்காந்து இருக்கும்போது சுற்றி சுற்றி வர்றாங்க பசங்க. சுற்றி சுற்றி வந்து என்னவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஆளாக இருந்தால் வந்து என்ன ஏதோ பேசுகிற மாதிரி கிட்ட வர்றாங்க. அதுக்கு பயந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் அப்படியே கம்முன்னு உட்காந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. தனியாக நின்னாலே போதும், எங்கே போனோம் வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம், அங்கே போயிடுறோம் இங்கே போயிடுறோம் சொல்லி காசு வேறு காமிப்பாங்க. நாங்கள் இங்கே பெருகிட்டே இருப்போம், பக்கத்தில் யூரின் போயிட்டுருப்பாங்க. அசிங்கமாக நான் பார்க்குற பார்வைப்பா, பேசலைன்னா கூட அந்த பார்வையே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் இந்த பசங்க சின்ன 19-20 வயசு தான் இருக்குதுங்க, இப்படி பார்க்குதுங்களன்ற மாதிரி ஆகுது. வயசு வித்தியாசம் இல்லாத பார்வை அப்படி இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, நம்ம கிட்ட வந்துட்டு போவாங்க. கிட்ட அடி விழுந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ அத்தியாவசிய பிரச்சனை தண்ணி கிடைக்காது, பாத்ரூம் வசதி கிடையாது. ஏன்னா அன்டைமில் எல்லா ஆஃபீஸும் மூடிடுவாங்க, பாத்ரூம் போக முடியாது. அதனாலே மோஸ்ட்லி சாப்பிடாமலே வந்துடுவோம். நாங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு எங்கே போகிறது அப்படின்ட்டு ஒரு காரணத்துக்காகவே. இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்குறோம், எங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து வேணும்னே யூரின் அடிக்கிறாங்க. நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லி சுற்றி சுற்றி அந்த வண்டியில் 2 வீலரில் சுற்றி சுற்றி அங்கேயே நின்று பார்த்துக்கினே இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. ஒருத்தர் எதிர்ப்பாங்க, சொல்கிற தட்டியெல்லாம் கேட்டு கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த கடை எங்கம்மா இருக்குது, இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கம்மா இருக்குது, இந்த இடத்துக்கு போனால் எங்கே எவ்வளோ தூரம் போகணுமா, இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க நின்றுட்டு. போன மாதம் முந்தின வருஷம் என் கூட வேலை செய்கிற இந்த ரோட்டில் போயிருக்கும்போது ஒரு அக்காவை முந்தானி பிடிச்சி இழுத்தாங்க ஒருத்தராரு, யாருன்னே தெரியல. அவங்க ரொம்ப பயந்துட்டு அப்புறம் இந்த பக்கமே வருதில்ல, அவங்க வேற இடத்த போட்டுக்கிட்டாங்க வேலை.
சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க எல்லாருமே குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாங்களா? ஆமாம், வயசு வித்தியாசமே கிடையாது. 16 வயசு 17 வயசு நிறைய அந்த ஏஜ் உள்ள பசங்களை தான் மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிதானத்தில் இல்லாதப்ப நம்ம சொல்கிறே அவங்க பிரயோஜனம் கிடையாது. அப்படியே மீறி பண்ணாங்கன்னா போலீஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா ஸ்பாட்டில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இல்லை எங்கள் கூட இருக்க லேபருங்க இது மாதிரி குப்பை எடுக்கிறாங்களா அவங்க சொன்னாங்களோ அவங்களே அடிச்சு அனுப்புவாங்க. அப்புறம் பாத்ரூம் போகிறதுக்கும் அதுக்கும் கஷ்டமாக இருக்குது. நைட்டில் ஒண்டியாக பெருக்கணுன்னா கஷ்டம்தான். குடிக்காரங்க சுற்றிக்கின்னு தான் இருக்கிறாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். பேசவே தெரியல. ஒரு பையனுக்கு, சின்ன பையன்தான். வந்து உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு காசு கட்டி போகலாம், வரியா டீ குடிக்கிற, வரியா டீ வாங்கி தர, வந்து குடிக்கிறியா, வா இந்த பஸ்ஸில் போகலாம், அந்த பஸ்ஸில் போகலாம் சொல்லி பேச முடியாமல் சைக்கிளாக்கி பேசி அப்படியே இது பண்ணிட்டான். அப்புறம் நான் சொன்னேன், தாலிக்காரி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வராருங்க, அதனால நான் இங்கே உட்காந்துருக்கேன். அது ஏஞ்சி ஓடி போயிட்டான். உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கோவமாக பேசும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் இல்லைக்கா சாரிக்கா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க வராங்க போகிறாங்க, நம்ம தயங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து அமைதியாக இருக்கிறதால நம்ம மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலான்ற மாதிரி ஆகுது. அப்போ நம்ம அங்கே நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கும் பொழுது அவங்க அங்கேருந்து நகர்ந்துடுறாங்க. ஃப்ரீடமே இல்லை இந்த வேலையில். நாங்களை பாதுகாக்காக இருக்கிறதுனா நாங்கள் எங்கள் வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம ஓரமாக போனால் தான் எங்களுக்கு வேலையே. அப்படி தான் போகுது. ஒரு ஆட்டோக்கு ஒரு வயசானவர் தான், 60 வயசுக்கு மேலே இருக்கும். போயிட்டான். சரி கூப்பிட்டேன், வந்தாரு, பாதி தூரம் போனேன். நான் உன்னை கேட்குறேம்மான்னாரு. என்னப்பா கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் நான் தைரியமாக. ஒரு முத்தம் தாரியம்மான்னு கேட்குறாரு. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்காரு, அவர் வர்றதுக்காக டைம் ஆச்சுன்னு தான் நான் வண்டி கேட்டேன் உங்களை அப்படின்னு சொன்னேன். என்னம்மா கேட்டேன், நான் எதுவுமே கேட்கலையே, ஒரு முத்தம் தானே கேட்டேன் அப்படிங்கிறாரு. அவங்களாம் வீட்டில் பொண்டாட்டி எல்லாம் இல்லை, சும்மா இப்படி ஏதாவது ஒரு கஷ்டத்தை வந்து இப்படி எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப வேறு என்ன பண்ணுற, வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம்மா, வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் வேணுன்ட்டு வந்து செய்யணுன்னு கூட எங்களுக்கு தலையெழுத்து ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் நடக்காத குறை நாள் தான் நாங்கள் இங்கேருந்து வேலை பார்க்கணும். இல்லைன்னா நாங்கள் வந்து வேலை பார்க்கணும் அவசியம் இருக்காது. ரொம்ப குடும்பம் அந்த நைட்டில் வேலை ரொம்ப கஷ்டமான வேலை செய்யுது. Subscribe to One India and never miss an update.